வணக்கம். அதாவது மகாபாரதத்துல நச்சு பொய்கை சர்ப்பம்னு இருக்கு. அதுல வந்து தர்மபுத்திரன் வந்து என்ன செய்யலாம், தம்பிகளை கண்ணிக்காக அனுப்பலாம். தம்பிமாரெல்லாம் எல்லாரையும் காணல. உடனே இந்த தர்மபுத்திரன் என்ன செய்யலாம், நேராக வந்து பார்க்கலாம், தண்ணி இருக்கு குளத்துல. உடனே வந்து தண்ணி எப்படி எப்படி எந்த தண்ணி குடிக்கிறது எல்லாரும் மயக்க போட்டு பல விழுந்து கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி போய் எடுக்க போறான். உடனே அந்த அந்த ராட்சசன் அதை பேசுறான். அப்போ சொல்லலாம், நீ வந்து என்ன, நீ வந்து எதனால வந்து இந்த தம்பிமார்கள்லாம் இறந்து கிடக்குறாங்கன்னா, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக நீ பதில் சொன்னா நீ என்ன செய்வ, உன்னைய வந்து நான் உயிரோட தம்பிமாரெலாம் எழுப்பி விடுவேன் அப்படின்னா. என்ன கேள்வி கேளுன்னா, உலகத்தில் பெரியது எதுன்னொன்னே தாயை விட வானத்தை விட பெரியது எது தந்தைங்களாம், பூமியை விட பெரியது எதுன்னு தாய்ங்களாம். உலகத்திலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுன்னா, மனிதனுக்கு மரணம் வருது தெரிஞ்சிருந்தோம், அன்றாட அவன் மரணத்தை பார்க்குறான். ஆனால் நாம் உயிரோடு இருப்போங்கிற அந்த இதில் இருக்கிறானே, அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கிறானே, அதுதான் உலகத்திலே பெரிய ஆச்சரியம். நம்ம இந்த பூமி நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் இந்த பூமியில் நாம் வந்து பல தர்மங்கள் செஞ்சுட்டு அவன் இந்த பூமியில் இருக்கான். அதெல்லாம் பெரிய உலகத்திலே பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உலகத்துக்கு யாரை எழுப்போ கரெக்டான பதில், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. அப்போ ஒரு மனிதனுக்கு தனியாக போகும்போது அவனுக்கு துணையாக வர்றது எது அப்படின்னு அவன் கற்ற வித்தை அப்படிங்கிறான் தர்மபுத்திரன். சரி, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன், உன் தம்பிகளில் யாராவது ஒருத்தர் எழுப்பு அப்படின்னே சகாதேவனை நகுலனை எழுப்புறான். ஏன் நகுலனை எழுப்புறேன்னா, நாங்கள் பிறந்த எங்களுக்கு குந்திதேவ புத்திரர்கள் வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம். இது என் சித்தி வயிற்றில் பிறந்தது மாத்திரை புத்தர்கள், அவங்கள ஒருத்தர் நான் எழுப்பணும் அப்படின்னு நான் அத்தனை தம்பிகளையும் நான் எழுப்பிடுறேன் உயிரோட அப்படின்னு சொல்லி இந்த நச்சு பொய்யை சட்டத்தில் இது வருது. அதனால மனிதன் வந்து எப்போதும் நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா, தர்மத்தோடு நடந்தாச்சுன்னா நம்ம நமக்கு தெய்வம் துணையாக வரும். நாவி சரஸ்வதி நற்றுணையாகிற மாதிரி சரஸ்வதி நாம துணையாக இருந்து அந்த பேசக்கூடிய சமயம் இதை புத்தியை கொடுப்பாங்கிறது இந்த நச்சு பொய்கை சர்க்கன் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கை வளமுடன். 3 நிமிஷம் 4 நிமிஷம்.